How to success in life. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி? ஊர்ல வாழ்ந்து வந்தான். சரியா? டவுன் அப்படிங்கிறது ஊரு, லிவ்ட் அப்படின்னா வாழ்ந்து வந்தான் அப்படின்னு அர்த்தம். He came to visit his grandfather during his summer holidays. சம்மர் ஹாலிடேஸ்னா என்னது? கோடை விடுமுறை. ஸோ கோடை விடுமுறையில் அவன் அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு வந்தான். கேம் டு விசிட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு வந்தான். He used to play with his grandfather all the time. அவன் எப்பவுமே எல்லா நேரமும், ஆல் த டைம்னா எல்லா நேரமும் அவங்க தாத்தா கூட விளையாடுவது வழக்கம். யூஸ்டு டு பிளே வித் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா தாத்தா கூட விளையாடுறது வழக்கம்னு அர்த்தம். ஒன் டே ஹி செட் டு ஹிஸ் கிராண்ட்பா, ஒரு நாள் அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறான். செட் அப்படின்னா என்னது? சொல்கிறது. வென் ஐ க்ரோ அப், நான் வளரும்போது, ஐ வாண்ட் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் மேன், ஒரு வெற்றிகரமான ஆளாக நான் வரணும் அப்படின்ட்டு சொல்கிறான். கேன் யூ டெல் மீ சம் வேஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல்? இப்போ தாத்தா கிட்ட என்ன கேட்க பாருங்க. தாத்தா, உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றிகரமாக வர்றதுக்கு வழி சொல்ல முடியுமா? சில வழிகளை சொல்ல முடியுமா? டெல் மீ சம் வேஸ் அப்படின்னு கேட்குறான். கிராண்ட்பா நாடட் ஹிஸ் ஹெட். கிராண்ட்பா வந்து அப்படி தலையை ஆட்டுறாரு, அதுதான் நாடட் ஹிஸ் ஹெட். நாடட் அப்படின்னா என்னது? ஆட்டுறது. ஓகேவா? அண்ட் டுக் பாய் வித் ஹிம் டு எ நியர் பை நர்சரி. அந்த பையனை பக்கத்தில் உள்ள நர்சரிக்கு கூப்பிட்டு போகிறாரு. நர்சரினா என்னது? இந்த செடிகள்லாம், செடி விதைகள் இதெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த இடம் தான் நர்சரி. From nursery, his grandpa bought 2 small plants and came back home. From nursery அப்படின்னா நர்சரியில் இருந்து, his grandpaனா அந்த பையனோட தாத்தா, பாட்னா வாங்கிட்டு வராரு. பை அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். சரியா? பைனா வாங்குறது, பாட்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு குறிக்குது. ஸ்மால் பிளான்ஸ், 2 சின்ன பிளான்ஸ் செடிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. கேம் பேக் ஹோம்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. தென் he planted 1 plant in a pot and kept it inside the house. ஸோ ஒரு பிளான்ட், ஒரு செடியை வந்து பாட் அப்படின்னா அந்த ஒரு தொட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ ஒரு தொட்டியில் நட்டி, கெப்ட் இட் இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. கெப்ட் அப்படின்னா வைக்கிறது, இன்சைட் த ஹவுஸ் வீட்டுக்குள்ளே. அண்ட் பிளான்டட் த அதர் பிளான்ட் அவுட் சைட் த ஹவுஸ். இன்னொரு பிளான்ட் இருக்குல்ல, அதை வந்து வீட்டுக்கு வெளியே நட்டிடுறாங்க. ஓகே, பிளான்டட் த பிளான்ட் அப்படின்னா பிளான்டட் அப்படிங்கிறது நட்டுறது. எதை நட்டுறாங்க? பிளான்ட்னா செடியை நட்டுறாங்க. இப்போ அந்த தாத்தா வந்து அந்த பையன்கிட்ட கேட்காரு, வாட் டு யூ திங்க் விச் ஆஃப் தீஸ் 2 பிளான்ட்ஸ் வில் க்ரோ பெட்டர் இன் ஃபியூச்சர்? வாட் டு யூ திங்க்னா நீ என்ன நினைக்கிற? விச் ஆஃப் தீஸ் 2 பிளான்ட்ஸ் அப்படின்னா இந்த 2ல் எந்த செடி வில் க்ரோ பெட்டர் இன் ஃபியூச்சர்? ஃபியூச்சர்னா எதிர்காலம். எதிர்காலத்தில் நல்லபடியாக வளரும் அப்படின்னு நீ நினைக்கிற, இந்த 2ல் எது ரொம்ப நல்லபடியாக வளரும்னு நீ நினைக்கன்னு கேட்காரு. கிராண்ட்பா ஆஸ் த பாய் அப்படின்னா கிராண்ட்பா தாத்தா வந்து பையன்கிட்ட கேட்காரு. பாய் கெப்ட் திங்கிங் ஃபார் சம் டைம். அந்த பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கெப்ட் திங்கிங் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அண்ட் செட், அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க. பிளான்ட் இன்சைட் த ஹவுஸ் வில் க்ரோ பெட்டர். வீட்டுக்குள்ள ஒரு செடி நட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த செடி தான் நல்ல முறையில் வளரும். பிகாஸ், ஏனென்றால், இட் இஸ் சேஃப் ஃப்ரம் எவ்ரி டேஞ்சர். அது வந்து எல்லா அதாவது எவ்ரினா ஒவ்வொரு டேஞ்சர், ஆபத்து. டேஞ்சர்னா என்னது? ஆபத்து. அப்போ ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கும். சேஃப் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கும். வைல், அதே நேரம், பிளான்ட் அவுட் சைட் இஸ் அட் ரிஸ்க் ஆஃப் மெனி திங்ஸ். வெளியே ஒரு செடி நட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து நிறைய ரிஸ்க் இருக்கும். என்ன மாதிரி ரிஸ்க்லாம் இருக்கும்? ஸ்ட்ராம் அப்படின்னா புயல், சன்லைட் அப்படின்னா சூரியன், ரெயின் மழை, அனிமல்ஸ் மற்ற விலங்குகள். இதனால அந்த வெளியில உள்ள செடிக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்றான். கிராண்ட்பா ஸ்மைல்டு, தாத்தா வந்து சிரிக்காரு. அண்ட் செட், அப்புறம் என்ன சொல்றாரு? லெட் அஸ் see what happens in future. let us see what happens in futureனா ஃபியூச்சர், எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு நாம் பார்ப்போம். அஸ்னா நம்ம, சீனா பார்க்குறது. ஓகே, ஆஃப்டர் தட் த பாய் லெஃப்ட் ஃப்ரம் தேர். அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஓகேவா? 4 years later, 4 வருஷம் கழிச்சு, த பாய் கேம் டு விசிட் ஹிஸ் கிராண்ட்பா அகெயின். அந்த பையன் அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு மறுபடி வாரான். அகெயின் அப்படின்னா மறுபடி. ஹி ஆஸ்க்ட் ஹிம், அந்த பையன் கேட்கான்,
தாத்தா, கிராண்ட்பா, லாஸ்ட் டைம் ஐ ஆஸ்க்ட் யூ எ கொஸ்டின். போன தடவை வரும்போது, லாஸ்ட் டைம்னா போன தடவை, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆஸ்க்ட் யூ எ கொஸ்டின். ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமாக இருக்கணும்ன்ட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பட் யூ டிட் நாட் டெல் மீ எனிதிங். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. திஸ் டைம் யூ ஹாவ் டு டெல். இந்த நேரம், இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்காம். கிராண்ட்பா ஸ்மைல்டு. திரும்பியும் அந்த கிராண்ட்பா வந்து சிரிச்சிட்டு அண்ட் செட் ஷுவர், கண்டிப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. ஷுவர் அப்படின்னா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் let us take a look at plants that we bought few years back. Saying this, grandpa took him to place where he had planted small plant in a pot. Okay, இப்போ அந்த தாத்தா என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பல வருஷத்துக்கு முன்னால வாங்கிட்டு வந்திருந்தோம்ல செடி, அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்கே கூப்பிட்டு வராரு, டு பிளேஸ் வேர் ஹி ஹேட் பிளான்டட் ஸ்மால் பிளான்ட் இன் அ பாட். சின்னதாக ஒரு செடியை நட்டி வச்சுருந்தாங்கல்ல, ஒரு சின்னதாக தான் அந்த செடியை நட்டினாங்க. எதில் நட்டினாங்க, பாட்டில். உள்ளே நட்டியிருந்தாங்களா, அங்கே வந்து பார்க்காங்க. ஓகேவா, இன்சைடு உள்ளே நட்டியிருந்ததுக்கு வந்து பார்க்குறாங்க. they saw it had turned into a big plant. அப்போ சின்னதாக நட்டியிருந்த செடி இப்போ எப்படி இருக்கு, பெரிய செடியாக இருக்கு. அவ்வளோதான். it had turnedனா அது மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு, பிக் பிளான்ட்டாக மாறி இருக்கு. now they saw the plant they had planted outside. இப்போ அவங்க வெளியே நட்டியிருந்தாங்கல்ல, அவுட் சைடு, அந்த பிளான்ட்டை போய் பார்க்குறாங்க. இட் கிரீவ் சோ பிக். அது ரொம்ப பெருசாக, கிரீவ்னா வளர்ந்துருக்கு, சோ பிக்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. கிராண்ட்பா ஸ்மைல்டு. தாத்தா சிரிக்காரு. அண்ட் செட், என்ன சொல்றாருன்னா, எஸ், பிளான்ட் அவுட் சைட் ஹேட் டு ஃபேஸ் மெனி திங்ஸ். ஆமாம், வெளியில் உள்ள செடி வந்து நிறைய விஷயத்த எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஃபேஸ் மெனி திங்ஸ்னா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பட் டீலிங் வித் ப்ராப்ளம்ஸ் ஹேட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் டூ. டூ அப்படிங்கிறது வந்து இதுவும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அது என்னதான் வெளியில் வளர்கிற செடி வந்து நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும், பிரச்சனைகளை அது சமாளித்து வரும்போது அதுக்கான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Plant outside had freedom to spread its roots as much as it wanted. வெளியே இருக்கிற பிளான்ட்டுக்கு வந்து அப்போது ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. என்னன்னா, அதோட ரூட்ஸ், அதோட வேர்களை எந்த அளவுக்கு அது பறந்து விரிஞ்சு விடணுமோ அந்த அளவுக்கு அதுக்கு இடமும் இருந்துச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு, ஆஸ் இட் வாண்டட்னா அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு. டுடே இட் இஸ் ஸோ ஸ்ட்ராங். இன்னைக்கு அது ரொம்ப வலுவாக இருக்குது. தட் ஈவன் ஸ்ட்ராங் cannot காஸ் எனி ஹார்ம் டு இட். ஈவன் ஸ்ட்ராங் அப்படின்னா புயல் கூட அதுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும், ஹார்ம் அப்படின்னா தீங்கும், புயலால் கூட எந்த ஒரு தீங்கும் நேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. while the plant we planted inside remains small and it is weak too. அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு செடி நட்டோம்ல, அது வந்து அப்படி சின்னதாகவே தான் இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப பலவீனமாகவும் இருக்குது. சின்னதாக ஒரு செடியை கொண்டு நட்டும் போது அது பெரிய மரமாக வளர்றது எங்க, சும்மா கொஞ்சோல வளர்ந்து நிற்கிறது எங்க, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. வீக் அப்படின்னா பலவீனம். தென் grandfather looked at his grandson. இப்போ தாத்தா வந்து பேரனை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, செட், மை சன், ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் அன்லெஸ் யூ ஸ்ட்ரகிள் இன் லைஃப். எப்போவுமே நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட்னா எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்க. அன்லெஸ் யூ ஸ்ட்ரகிள் இன் லைஃப் அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில் போராடினால் ஒழிய, அன்லெஸ் யூ கோ த்ரூ டிஃபிகல்ட்டிஸ், நீ வந்து கஷ்டங்களை சந்தித்தால் ஒழிய, ஒன்று வாழ்க்கையில் போராடணும், இன்னொன்று கஷ்டங்களை சந்திக்கணும், எதிர்கொள்ளணும். இந்த மாதிரிலாம் நீ எதிர்கொள்ளலை அப்படின்னா, யூ டூ வில் நாட் பி ஏபிள் டு அச்சீவ் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஒன்னாலையும் வாழ்க்கையில் அச்சீவ் சக்ஸஸ்னா என்னது, வெற்றி பெற முடியாது. வில் நாட் பி ஏபிள் டு அச்சீவ் சக்ஸஸ்னா வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ஃபோர், அதனால நெவர் திங்க் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அஸ் ஹர்டில்ஸ். பிரச்சனைகளை வந்து நீ தடைகளாக நினைக்காத. பட் திங்க் ஆஃப் தெம் as ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். பட் அப்படின்னா ஆனால், அதை எப்படி நினைக்கணும், திங்க் ஆஃப் தெம், அதை எப்படி நீ நினைக்கணும், ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ், வெற்றிக்கான படிக்கட்டுகளாக நினைக்கணும். ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டுவர்ட்ஸ் சக்ஸஸ்னா வெற்றிக்கான படிக்கட்டுகளாக நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நவ் த பாய் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹிஸ் கிராண்ட்பாஸ் வேர்ட்ஸ். இப்போ அந்த பையனுக்கு வந்து அவனோட தாத்தாவோட வார்த்தைகள் எல்லாமே புரியுது. அண்ட் காட் ஆன்சர் ஃபார் ஹிஸ் கொஸ்டின். இப்போ அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தால எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்ட்டு, அதுக்கான ஆன்சர் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் இந்த ஸ்டோரி.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.